ஆதவ அர்ஜுனா கட்சியில் விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிறார். ஆளுங்கட்சியை ஆதரித்து ஓட்டு போடும்போது அப்போது ஏன் ராஜினாமா பண்ணல? சபாநாயகராக உதயநிதியும் இவரும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கல்ல, உட்கார வச்சுன்னு தான் சொன்னார். வாழும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விஜய் அன்றைக்கே சொல்லிட்டாரு. இப்போ 15 நாளில் எங்கன்னு தெரிஞ்சுது உங்களுக்கு? 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடன், கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி. எவ்வளவு பெரிய மோசடி அந்த. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஇஅதிமுகவில் தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 3 பேர் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைந்திருக்காங்க. அண்மையில் திரு எஸ்கி சுப்பையா அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள்லாம் அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதான் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க? ஆதவ அர்ஜுனா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. சார், அது ஆதவ அர்ஜுனா கட்சி சார். ஆதவ அர்ஜுனா கட்சியில் விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிறார். எப்படி சார் சொல்கிறீங்க? விஜயோடைய கட்சியில் ஆதவ அர்ஜுனா போய் சேர்ந்தாருன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த 10-15 நாளாக விஜய் எத்தனை தடவை பப்ளிக் அப்பியரன்ஸில் இருந்திருக்காரு? ஆதவ அர்ஜுனா எத்தனை தடவை இருந்திருக்காரு? சேர்றவங்களாம் யாரை போய் பார்க்குறாங்க? யாருக்கு துண்டு போடுறாங்க? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், யார் பேட்டி கொடுக்குறா? அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் யார்? தலைவர் யார்? அவங்க 2 பேரும் எங்கே ஆஃப் த ரெக்கார்டு எங்கே இருக்கிறாங்க? சொல்லுங்கள். புஷி ஆனந்த் யார்? அப்போ புஷி ஆனந்த் யார்? சொல்லுங்கள் சார். அவர் தான் முதலமைச்சர். ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. ஆமா, அடுத்து நெருக்கத்திலே இருக்கக்கூடிய கட்சி தலைவரை பார்க்குறாங்க. அதுதான் அர்த்தம். கட்சிக்கு செயல் தலைவர் யார்? அவரை பார்க்குறாங்க. அதானே யதார்த்தமாக தானே இருக்குது. ஆக்சுவலாக புஷி ஆனந்த் எங்கே? அவர் சொல்லுங்கள் சார், அவர் எங்கே? அப்போது தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு புதுசாக வந்தவங்கள சேர்த்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க சொல்கிற வழியெல்லாம் நடக்கிறாருன்னா அவர் எப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லலாம்? நம்மளுக்கு முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. கட்சின்னு பார்க்கும்போது அந்த ஆளுமை இருக்குதா? சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது. இன்றைக்கு வரைக்கும் பப்ளிக் அப்பியரன்ஸில் எந்த விஷயமும் பேசலை. கட்சி சம்மந்தமாகவும் பேசலை, ஆட்சி சம்மந்தமாகவும் பேசலை, நிர்வாகம் சம்மந்தமாகவும் பேசலை. எதிர்கட்சிகள் கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்ல, சட்டமன்றத்திலே நேரடியாக பதில் சொல்லாமல் போய் வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டிகல் எழுதுகிற மாதிரி எழுதுறாரு கண்டனத்தை. சார், இபிஎஸ் ஆனால் பதில் எல்லாம் யார் சொல்கிறா? ஆதவ அர்ஜுனா. இபிஎஸ் அவர்களுடைய திறம்பட செயல்படலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லாததன் காரணமாக தான் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாமா? ராஜினாமா பண்ணிட்டு எங்கே போகிறாங்க அதை சொல்லுங்கள். சரி, கட்சியில் 13ஆம் தேதி எதிர்த்து ஆளுங்கட்சியை ஆதரித்து ஓட்டு போடும்போது அப்போது ஏன் ராஜினாமா பண்ணல? சார், கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க வேண்டிய இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு மீது அதிருப்தி இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, அது அதிருப்தி இருந்துச்சுன்னா தாவேக்காக்கு ஏன் சார் ஓட்டு போட போகிறாங்க? கட்சியில் அதிருப்தி இருந்துச்சுன்னா கட்சிக்குள்ளே நீங்கள் போராட்டம் பண்ண போகிறீங்க, கட்சிக்கு எதிராக உண்ணாவிரதம் உட்கார போகிறீங்க, கட்சி தலைமைக்கு எதிராக பொதுக்குழு கூட்ட சொல்லி கேட்க போகிறீங்க, இது எல்லாம் செய்வீங்க. அதுக்கும் தாவேக்காக்கும் என்ன சம்பந்தம்? அதை சொல்லுங்கள். தாவேக்காவை நீங்கள் ஆதரிக்கிறதுக்கும் கட்சியில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? கட்சியில் பொதுக்குழு கூட்ட சொல்லி நீங்கள் ஜெயலலிதா அம்மா சமாதி இருக்கவே இருக்குது, நிறைய தர்ம யுத்தங்கள், நீங்களும் போய் தர்ம யுத்தம் உட்காந்துருக்கலாம். உட்காந்துட்டு அடுத்த நாள் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கலாம், பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லியிருக்கலாம், தன்னைத்தான் தியாகம் பண்ணுறேன்னு அன்றைக்கி ராஜினாமா கூட பண்ணியிருக்கலாம் எம்எல்ஏ பதவியை. ஆனால் கட்சியில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அங்கே போராட்டம் பண்ணி எடப்பாடியாரை நீக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல தலைவர் ஆகிட்டு ஒரு பக்கம் அடுத்த எலெக்ஷனில் தாவேக்காவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் கட்சி, எனக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா கட்சி, அதை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், திமுக வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், நீங்கள் போய் முதலமைச்சர் நாட்களில் உட்காந்துருக்கலாம். யார் வேணான்னா? அதுக்கும் தாவேக்காவுக்கு ஆதரிக்கிறது என்ன சார் சம்பந்தம்? தாவேக்காவை ஆதரிக்க முடிவு எடுத்துட்டு அங்கே குதிரை பேரம் எல்லாம் பேசிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்த காரணத்தை சொன்னீங்கன்னா அதுலேயும் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த விஷயம் செய்தீங்க. தாவேக்காவை ஆதரிக்கிற நிலைமை எடுத்தீங்க இவங்களுடைய கொறடாவுக்கு இல்லை கட்சி உத்தரவுக்கு எதிராக. அதற்கு இந்த நியாயம் கற்பித்தீங்க. இப்போ அந்த இதுக்கும் ஆபத்து வந்துடும் தெரிஞ்சிருச்சு. நம்மள பதவி நீக்கம் ஆன்டி டிஃபெக்ஷன் லால வேறு வழி கிடையாது, எஸ்கேபிசம் கிடையாது. அப்போ அதை தடுக்கிறதுக்காக என்ன செய்கிறீங்க? இன்னொரு பேரத்தை பண்ணி அந்த பேரத்தின் மூலமாக கட்சியில் போய் ஜாயின் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு
இப்போவும் என்ன சொல்கிறீங்க? அதே காரணம் சொல்கிறீங்க, எடப்பாடி சரியில்லை. அடுத்து என்ன செய்வீங்க? அந்த கட்சியில் நிற்கிறது, எலெக்ஷனில் நிற்கிறது. ஏங்க இந்த கட்சியில் எலெக்ஷன் நிற்கிறீங்க? எடப்பாடி சரியில்லை. ஜெயிக்க போகிறதில்ல. ஒருவேளை ஜெயிச்சிட்டா அமைச்சர் வாங்கினீங்கன்னா, ஏங்க அமைச்சர் வாங்கினீங்க? எடப்பாடி சரியில்லை. என்ன சார் நீங்கள் பேசுகிறது? இதெல்லாம் ஊரெலாம் தெரியும். இவ்வளவு கேவலமான, இவ்வளவு இழிவான செயலை வந்து இது வரைக்கும் இந்திய அகராதியிலேயே நடந்தது கிடையாது. இது போல் ஒரு செயல். குதிரை பேரம் எல்லா கட்சியும் செய்திருக்குது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிக்கிறது எல்லா கட்சியும் விலைக்கு வாங்கியிருக்குது. பிஜேபினாலும் காங்கிரஸ்னாலும் அதிமுகனாலும் திமுகனாலும் எல்லா கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த குதிரை பேரத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஹரியானாவில் 1967 ஆயாராம் கயாராமுன்னுவாங்க, லால்னு ஒருத்தர் ஒரே நாளில் 3 கட்சிக்கு மாறி மாறி போயிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 15 முறை மாறிட்டார் அவர் 30 நாளில். அதனால தான் அப்போது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அவர் பேர் ராம்ன்றதால ஆயாராம் கயாராம், ராம் வந்தார் ராம் போயிட்டார். இந்த சொல்லாடல் அப்போ தான் வந்துச்சு. 85 86 ராஜீவ்காந்தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரார். ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆளாளுக்கு கட்சி மாறுறாங்க, ஒரு சின்னத்தில் நின்று ஒரு கட்சியில் நின்று இது வரக்கூடாதுன்னு ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்தார். அதில் 2003 வாஜ்பாய் திருத்தம் கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டின்றது கட்சியோடு போனால் தான். நீங்கள் தனியாக போனால் கிடையாது. தனியாக 90% போனாலும் சரி, இருக்கிற மொத்த எம்எல்ஏவும் போனாலும் சரி, இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷனால் போயிடும். கட்சியே போனால் தான், கட்சி மாறினா தான். மொத்த கட்சியில் இருக்கிறவங்களும் கட்சி வந்து இன்னொரு கட்சி கூட மெர்ஜ் ஆகுது. அப்போது 2/3 மெஜாரிட்டி சட்டமன்றத்திலையும் மாறினா அதை அங்கீகரிக்கலான்றது தான் சட்டம். நீங்கள் 2/3 மாறினாலாம் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கிடையாது, உங்களுக்கு மொத்த பதவியும் போயிடும். அந்த பதவி போயிடும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதுக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் சரி இப்போ அடுத்தது ஃபர்தராக பேசிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. நீங்கள் நேற்று 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க எடப்பாடி சரியில்லைன்னு. எடப்பாடி சரியில்லைன்னு 13ஆம் தேதி 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, எடப்பாடி ஐயா சரியில்லை அப்படின்னு. இப்போ 5 பேர் திரும்பி வந்துட்டாங்களா? அது அவங்களுக்கு இப்போ ஞானோதயம் வந்துச்சுல்ல, எடப்பாடி தான் சரின்னு. அப்போ இந்த 3 பேருக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஞானோதயம் வந்துச்சா? ஒரு நாள் கழித்து இன்னொருத்தருக்கு ஞானோதயம் வந்துக்குதா? எடப்பாடி சரியில்லை. எப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி வருது ஞாபகம் அவங்களுக்கு? எடப்பாடி சரி ஒட்டுமொத்தமாக தானே 25 பேர் சார். இப்போ 5 பேர் திருந்தி வந்துட்டாங்க. அவங்க நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் வந்து அந்த நேரத்தில் செய்தது தவறுன்னு சொல்லிவிட்டு அவங்க திருந்தி வந்துட்டாங்க. அதை ஏற்றுக்கலாம், யார் வேணாலும் செய்து தவறு. இப்போ இந்த மீதி இருக்கிறவங்களில் 3 பேர் எடப்பாடி சரியில்லை எப்படி ராஜினாமா பண்ண போனாங்க? அப்போ மீதி பேர் ராஜினாமா பண்ணலையா? அது என்ன அர்த்தம்? இப்போ அவங்களுடைய நிலை என்ன சார்? 16 பேர் இருக்காங்க இன்னும். எதுவும் இல்லை சார், இன்னும் 17 பேரோ 16 பேர் இருக்காங்கல்ல. அவங்க யாராக இருந்தாலும் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கு உடைய வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் போகலாம். ஏன்னா இந்த தவறுகள் வந்து எல்லா கட்சியிலும் சில நேரம் நடக்கிறது இயற்கை தான், நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஓபிஎஸ் தரப்பே 11 எம்எல்ஏக்கள் எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்து சேர்ந்துரு இல்லையா? அதுபோல் வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இவங்க போகிறதுக்கும் எதிர்ப்பு ஓட்டு போடுறதுக்கும் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் குதிரை பேரம், அதுதான் சொல்லிட்டாரு, குதிரை வேகத்தில் செய்கிறோன்னு. குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை திரு ஆதவ அர்ஜுனாவும் திரு இவர் விஜய் அவர்களும் செய்திருக்கிறான்றது இதில் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த குற்றச்சாட்டு எல்லார் மனசுலையும் இருக்குது, மக்கள் மனசுலையும் அத்தனை பேர் மனசுலையும் இருக்குது. இதுதான் தூய சக்தின்னு நினச்சோம், இது மகா தூய சக்தியாக இருக்குதே, இது போல் தூய சக்தி எங்கேயுமே பார்க்க இல்லையே. அதனால் நான் என்ன சொன்னேன், ஆல் இண்டியா லெவலில் சொன்னேன்ல, இந்த மாதிரி குதிரை பேரம் எல்லா கட்சியும் பண்ணிக்கிட்டானா, எல்லா கட்சியும் பண்ணால் கூட பெரிய ஆதாரன்றது கிடைக்காது. ஏன்னா ஆதாரன்றது கண்டுபிடிக்கின்றது. நரசிம்மராவ் மேட்டரில் மட்டும் ஜன்கன் முக்தி மோர்ச்சாலேருந்து 4 பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அதில் ஆதாரம் கிடச்சி 3 வருஷம் ஜெயில் தண்டனை. யாருக்கு? நரசிம்மராவுக்கும் புட்டா சிங்க்கும். 1 லட்சம் அபராதம். அப்பீலில் போய் தான் விடுதலை வந்தாங்க. அந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியுது. மற்றபடி எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனால் இவங்ககிட்ட என்ன தெரியுமா சார், இப்போது கவர்னர் 4 நாள் இழுத்தடிச்சார்ல, எதற்காக இழுத்தடிச்சார்? டெய்லி போய் விஜய் போய் பார்த்துட்டு வந்தார்ல, போய் பார்த்துட்டு வந்தால் கூட எங்ககிட்ட 113 இருக்குது, இப்போ 116 இருக்குது, இப்போ 115 இருக்குது, எல்லாம் போய் சொன்னாங்களே. 118 இருந்தால் தான் சொன்னார்ல. ஆனால் தீர்ப்பில் என்ன இருக்குது? ஏற்கனவே சோரன் வழக்கு, சீதா சோரன் வழக்கிலே இருக்குது. என்னென்னா ஃப்ளோரில் தான் டெஸ்ட் பண்ணணும், கவர்னர் மாளிகை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கவர்னர் இருக்கிற ஆர்டிகல் 163 பிரகாரம் அவர் கன்வின்ஸ் ஆகணும். என்னென்னா உங்களுக்கு குறைந்தபட்ச மெஜாரிட்டி இருக்குதா அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு கன்வின்சிங்காக டாக்குமெண்ட்ரி ப்ரிலிமினரி எவிடன்ஸு என்கிட்ட காமிக்க. நீங்கள் ஃப்ளோரில் போய் காமிச்சிக்கோங்க. எம்எல்ஏக்களை ஃப்ளோரில் டெஸ்டிங் தான்,
உண்மைதான். ஆனால் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் எதுக்கு வேணும்னா, நான் வந்து உங்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறேன். முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்துட்டா அந்த ஆட்சி அதிகாரம் பதவியை பயன்படுத்தி நீங்கள் குதிரை பேரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எவிடன்ஸ் கேட்குறேன். இதுதான் யதார்த்தம். சரி, அதெல்லாம் நடந்துருச்சு சார். இல்லை சார், 12ஆம் தேதி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வச்சாச்சுல. ஒரு ரிபல் குரூப்பை எப்படி போய் பார்த்தாரு முதலமைச்சர்? எவ்வளோ பெரிய குற்றம். எல்லாரையும் போய் சந்திக்கிறாருல்ல சார். நீங்க முன்னாள் முதல்வரை போய் சந்திக்கிறாரு. இப்போ நீங்க காபந்து முதலமைச்சர் சார், அடுத்த நாள் வாக்கு உங்களுக்கு, அதில் நீங்கள் நிரூபித்தா தான் நீங்கள் முதலமைச்சர். அது வரைக்கும் நீங்கள் வந்து அதிகாரத்தை தவறாக எந்த விதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. உங்களை பதவி பிரமாணம் செய்யச்சு அடுத்த நாள் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லா கட்சிக்கும் இருக்கணும். அப்போது ஒரு ரிபல் பார்ட்டியை முதலமைச்சர் ஸ்தானத்திலேருந்து நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் ஊக்குவிக்கிற கதை தானே அது சார். சபையில் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவங்க ஓட்டு போடுறாங்க, ஆதரித்து ஓட்டு போடுறாங்களோ எதிர்த்து ஓட்டு போடுறாங்களோ அது வேறு விஷயம். நீங்கள் போய் கேன்வாஸ் பண்ணீங்களா? மரியாதை நிமித்தமா பாக்குறாருன்னு சொல்லலாம் இல்லையா? எந்த மரியாதை நிமித்தம்? எல்லாரையும் மரியாதை நிமித்தமா போய் பாக்குறாருன்னு சொல்லலாம். ராமதாஸ் மேல மரியாதை இல்ல, அவர்களை போய் சந்திச்சாரு. ராமதாஸ் மேல மரியாதையே கிடையாது. சீமான் அவர்களை சந்திச்சாரு. எடப்பாடி மேல மரியாதையே கிடையாது சார். விடுதலை தினகரன் மேல மரியாதை. இல்ல, நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா சார்? இவங்க மேல மரியாதை கிடையாதா? மரியாதை கிடையாது. அப்போ டிடிவி தினகரன் மேல, ராமதாஸ் மேல மரியாதையே கிடையாது. பையன் மேல தான் மரியாதை, அப்பா மேல மரியாதை கிடையாது. அன்புமணியை போய் பார்க்குறாரு. நயினார் நாகேந்திரன் சார் எல்லாரும் சென்னையிலே இருக்காங்க, அதனால எல்லாரையும் பக்கத்துலேயே போய் பார்த்து. நயினார் நாகேந்திரன் எங்கே பார்த்தாரு? இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா ஐயா ராமதாஸும் பனையூர் வந்துட்டு இருப்பாரு. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி பார்ப்பீங்கல்ல பனையூரில். ஒரு என்ன வேடிக்கை காட்டுறீங்க நீங்கள்? நானும் முதல் நாள் நினச்சேன் ஏதோ நாகரிகத்துக்கு பார்க்குறாரு போல திரு ஸ்டாலின் அவர்களை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு நினச்சா, இவர் என்னன்னா இதெல்லாம் பார்த்து அப்படியே சண்முகத்தை பார்க்கறதுக்காக இதெல்லாம் பார்த்த மாதிரி பார்க்குறாரு. அதுதானே அர்த்தம். நீங்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த குரூப்பை எப்படி சார் போய் பார்க்க முடியும்? போய் பார்க்கலாமா? அவங்க நீங்கள் அவங்ககிட்ட அழைப்பு கொடுத்தீங்களா? இன்விடேஷன் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு கொடுத்தீங்க, வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ இல்லை கடிதம் மூலமாகவோ. கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க, ஐயூஎம்எல் கொடுத்தீங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் கூட கொடுத்தீங்க, கரெக்டாக? அவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க. நீங்கள் அதிமுக கூப்பிட்டீங்களா? அப்புறம் எப்படி போய் பார்த்தீங்க நீங்கள்? சொல்லுங்கள் சார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சார். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் சார். இப்போ இந்த 3 எம்எல்ஏ போயிருக்காங்க, அடுத்து 4வதா எஸ்கே சுப்பையாவும் போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சார்? ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ராஜினாமா பண்ணால் அதை ஏற்கக்கூடாது. முதல் விஷயம் இது, நீங்கள் ஏற்கக்கூடாது. ஏற்கனவே வந்து கர்நாடகா வழக்கில், பட்டேல் வழக்கில் இந்த மாதிரி தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? அதை ஏற்கக்கூடாது. அது கன்சிடரேஷன் தான் வைக்கணும். கொறடாக்கு கொடுத்தா அதை வந்து பெண்டிங்லேயே வச்சுன்னு 6000 இருக்கிறீங்க. ஆனால் ராஜினாமான்னு கடிதம் கொடுத்தா அதற்கு முன்னாடி தகுதி இழப்பு கொடுத்ததை ஆராயாமல் உடனே எப்படி இதை ஏற்றுக்கிறாரு? ஒரே கீழ்த்தளத்தில் ஏற்றுக்கிறாரு, மேல் தளத்தில் உடனே ஆதவர்ஜுனா அங்கே உட்காந்து அங்கே பொன்னாடை போத்துறாரு. அப்புறம் அடையாள கார்டு கொடுக்குறேன்னாரு. அப்புறம் கத்தா அது எங்கள் அடையாள கார்டு இல்லைன்றாங்க. முதல்ல நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா ஏதோ இது நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற வேலை கிடையாது. இப்போ நம்ம சபாநாயகரே வாங்கிக்கிறாரு, வாங்கிட்டான், ரைட் உங்கள் ராஜினாமா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடி ஆகாது. கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரணும், எத்தனை விஷயங்கள் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், நீங்கள் எதற்காக ராஜினாமா பண்ணுறீங்கன்றத, எந்த மோட்டிவோட ராஜினாமா பண்ணுறாங்க, எதற்காக ராஜினாமா பண்ணுறாங்க, உங்கள் மேலே ஏதாவது இதுக்கு வரைக்கும் இந்த 15 நாளில் ஏதாவது குறை இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது இருக்குதா, எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ராஜினாமா ஏற்றுக்கிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும். அந்த நோட்டிஃபிகேஷன் ரிட்டர்னில் வந்த பிறகு தான் நீங்கள் ரிசைன் பண்ணதா கணக்கு. அது வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ணதா கணக்கு கிடையாது. இது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போஸ்ட் கிடையாது, மக்கள் கொடுத்த போஸ்ட். இது மக்கள் கொடுத்த போஸ்ட்டை நீங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போக முடியாது. அந்த மக்கள் கொடுத்துருக்கிற அந்த புரோட்டோகால் பிரகாரம் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதுக்குள்ளேயே நீங்கள் வேறு கட்சியிலையும் சேரக்கூடாது. சேர்ந்தால் அதுவும் ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லாத வந்துடும். சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க, அவர் ஏற்றுக்கிட்டாரு, அதனால வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் ஏற்றுட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு காரணம் வேற சொல்கிறாங்க, அதை கவனிச்சிங்களா சார்? என்னன்னு சொல்கிறாங்க? 15 நாளில் ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது 15 நாள்லையே அவங்களுக்கு தெரியுது. 12ஆம் தேதி சபாநாயகர் என்ன சொன்னார்? அவர் சபாநாயகராக உதயநிதியும் இவரும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கல்ல. உட்கார வச்சோடனே அவையின் மூப்பரும் செங்கோட்டைன்னு கூட்டின்னு வந்து உட்கார வச்சுன்னு என்ன சொன்னார்? வாழும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விஜய் அன்றைக்கே சொல்லிட்டார. இப்போ 15 நாளில் எங்கேருந்து தெரிஞ்சுது உங்களுக்கு? சொல்லுங்கள். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய நிழலே நம்பாது, சிரிக்கும் அவங்கள பார்த்து.
15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தப்பித்தவறி கூட விசிலுக்கு போட்டுறாதீங்க. மதுராந்தகத்திலையும் பெருந்துறையிலையும் தாராபுரத்துலையும் தப்பித்தவரி விசிலுக்கு போட்டுறாதீங்க, மோசமான ஆட்சி கிடைக்கும், நடிகரை நம்பி ஓட்டு போடாதீங்க. தெருவா 25 நாள் பிரச்சாரம் பண்ணி ரெட்டலை ஓட்டை வாங்கிட்டு இப்போ இவர் தான் ஜெயலலிதா மாதிரி இருக்காருன்னா என்ன சார் இது? யாருன்னா நம்புவாங்களா? ஏதாவது நீங்கள் மாறுறீங்க, மாறி போங்க, வேணான்னு சொல்ல. நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இந்த கட்சியில் சேர்ந்துடுறோன்னு சொல்லுங்கள், அது யார் வேண்டான்னு சொல்ல. அதற்காக என்னமோ வாழும் எம்ஜிஆர், வாழும் ஜெயலலிதா, வாழ்ந்து மறைந்த பேரறிஞர் அண்ணா, இவங்க தான் வாழ்ந்த பெரியார், இப்படியே சொல்லிகிட்டே போயிடலாமா? அதனால் இது நல்லா தெரியுது, இது பேரம். ஆனால் இந்த குதிரை பேரம் இவ்வளவு மட்டமாக நினைக்கவே இல்லை. ஏன்னா தூய சக்தி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த பெரும்பாலான ஓட்டு யார் போட்டது? குழந்தைகளின் பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட பெரியவர்கள், அது அப்புறம் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் சிந்திக்க மாட்டாங்க. அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கிட்டத்தட்ட 30-60 வருஷமாக அது 2 திராவிட கட்சிகள் ஒரு சலிப்பு, இது சலிப்பு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன்றாரு. சரி, இவர் ஒரு தூய சக்தியாக இருப்பார், நல்ல தூய சக்தியாக இருப்பார், ஒரு மாற்றத்தை இருக்கலாம் அப்படின்னு இளைஞர்கள் சில திங்க் பண்ணாங்க. சில குழந்தைகள் அப்பாவியா மாமா அண்ணன், விஜய் அண்ணன் சொல்லி தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் வற்புறுத்தி எங்களுக்காக ஓட்டு போடுன்னு சென்டிமெண்ட்டாக உணர்வுபூர்வமாக அவங்கள மாற்றி, எப்படின்னா பிள்ளையாருக்கு பால் ஊற்றின கதை தான். சரி, அப்படியே அவர் சொல்றதை கேட்டு போறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்திரமா முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா? அவருடைய பிரச்சார நடவடிக்கைகளை இன்னும் அவர் திறம்பட மேம்படுத்தி இருக்கலாம் இல்லையா? இதோட நோக்கி ஏன் போகல? அப்ப எந்த திறம்பட பயன்படுத்தணும் நீங்களே சொல்லுங்க. எந்த திறம்பட பயன்படுத்தணும்? இதை தான் சொல்றேன் நான். அதாவது ஒரு வசீகரம் அப்படின்றது ஒன்று. இப்போ இது வரைக்கும் சரி, கமல் வந்தார, கமலை பார்த்து ஏன் போல? விஜயை பார்த்து போய்க்கிறாங்க. கமல் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரா? சரி, இப்போ நம்ம இவருக்கு நாம் தமிழர் சீமான், அவரை பார்த்து ஏன் போல? அவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரா? சொல்லுங்க. விஜய்ன்றது ஒரு கவர்ச்சி, அந்த ஹீரோயிசம். இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, கோவையில் அந்த ஒரு சிறு பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பிறகு அங்கே பேசுகிற அந்த அப்பாவி பெண்கள் தான் செய்தாங்க, சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டோம், சினிமாவில் பண்ணுறதெல்லாம் இங்கே நேரில் நீங்கள் பண்ணணும், அதை எதிர்பார்த்து தான் ஓட்டு போட்டுக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் அதே மாதிரி எத்தனை காணொலியில் பார்த்தோம் நாங்கள். 2500 ரூபா மாதம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் மற்றவங்க மாதிரி கிடையாது. எங்கள் விஜய் அண்ணா சொந்த காசில் கொடுக்குறாரு, அரசு பணத்தில் தொடல. இந்த மாதிரி பேச்செல்லாம் பார்த்தீங்கல்ல. அப்புறம் அதனால் பெருவாரியான மக்கள் வந்து, பெருவாரியான குழந்தைகள் வந்து புரிஞ்சு கிடையாது. அவர் மேலே இருக்கிற பாசத்தால், அன்புலால், கவர்ச்சியால் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. சைலண்ட் ஐடி விங்காக மாறிட்டாங்க அவங்களே அறியாமல். அந்த அளவுக்கு அந்த மாற்றம்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நிறைய இடத்துல தெரிஞ்சுது. அவங்களே என்ன சொன்னாங்க, பெரியவங்க நம்மளாம் பார்த்தோம் நிறையா. என் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக போட்டேன் சார், நம்ம ஒரு ஓட்டுலையா விஜய் ஜெயிச்சிட போகிறாரு அப்படின்னு நினச்சி போட்டோம். அப்படி எல்லாரும் போட்டிருக்காங்க பெருவாரியான மக்கள். மாற்றத்தை விரும்பினவங்க ஒரு கணிசமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி போட்டவங்களும் கணிசமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி அதிருப்தி என்னென்னா, 120 சீட்டு கிடச்சிச்சு சார் உங்களுக்கு. நீங்கள் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியை உட்காருன்னு ஓட்டு போடல ஜனநாயக முறையில், கரெக்டாக? எந்த கட்சிக்கும் பாஸ் மார்க் கிடையாது, எந்த கட்சியும் 118 கிடையாது. இருக்கிற கட்சிகளில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க. அப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யார் கூடனாலும் கூட்டணி வச்சு யாருனாலும் வாங்க ஆட்சிக்கு. அது அதிமுக திமுகவோ, திமுக தாவேக்காவோ, தாவேக்கா விடுதலை சிறுத்தைகளோ, விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து தாவேக்காவோ, யாருனாலும் யார் கூடனாலும் சேர்ந்து ஆட்சி அமைங்க. தனியாக ஆட்சி அமைக்க நாங்கள் யாருக்கும் ஆர்டர் கொடுக்கல. அதுதானே மக்கள் தீர்ப்பு. அப்போது இவங்க புறவாசல் வரையா அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க பாக்குதுன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு. திருமாவளவன் கூட அதே கருத்தை தான் சொல்றாரு. உண்மையா அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா 2 பக்கமும் மறுக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடக்காம இருந்திருக்காரு, ஏதோ ஒரு லெவல்ல நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லல. சரியாது இல்ல, அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு. ரொம்ப அருமையான கேள்வி இல்ல. விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்ல சார், எதிர் துருவமா இருந்து. இது எதிர் துருவமா இல்லையா? கள்ள கூட்டணி இருந்தாங்களா? இது ஊழல் சக்தி சார். ஊழல் சக்தி. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் ஊழல் சக்தி. ஊழல் சக்தி கூட 15 வருஷமா ஒன்னா இருக்கிறாங்க. அந்த ஊழல் சக்தி கூட இருக்கிறவங்க சேர்த்து நீங்க ஆட்சி அமைக்கிறது மக்கள் ஓட்டு போட்டாங்களா? சொல்லுங்க. அப்ப அது மட்டும் எப்படி ஓட்டு போட்டாங்க? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நீங்க திமுக கூட இருக்கிறதுக்காகத்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏணி சின்னத்துல. தாவேக்காவை வந்து ஏணி சின்னம் கூடாதுன்னு தாவேக்கா ஓட்டு போட்டாங்க. சொல்லுங்க. அப்ப அந்த விடுதலை சிறுத்தைகளை தோக்கடித்த விசில் சின்னத்துல நின்றவங்களாம் யாரு? அவங்களாம் என்ன நிலைமை?
அந்த இடத்துல விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யார்? அதுதான் மெஜாரிட்டி இல்லாத போது முரண்பட்ட கொள்கையில் வேறுபாடு கொண்ட எந்த கட்சி கூடனாலும் யாருனாலும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத தேடுவாங்க. அந்த தேடலில் நீங்கள் தவறுன்னு கூட சொல்லலாம். ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ணல, இவங்க புறவா சொல்ல தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. தவிர்க்காக ஆட்சி இவங்க கூடலாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க சொல்லி மக்கள் உத்தரவு கொடுத்தாங்களா? இவங்களுக்கெல்லாம் எதிராக தானே தேர்தலில் களமாட்டினீங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி தானே தேர்தலில் ஓட்டு வாங்கினீங்க. அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ எடப்பாடி கே பழனிசாமி என்ன செய்ய போகிறார்? அவங்களுடைய கொறடா உத்தரவை மீறி இவங்க செயல்பட்டாங்கன்னு நடவடிக்கை வருமா, இல்லை இவங்க தரப்புல சிவிஎஸ் தரப்புல இருக்கக்கூடிய கொறடாவான அவங்களுடைய தரப்பு நடவடிக்கை இருக்குமா? எந்த நடவடிக்கை சரியா? அந்த 10th ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷனில் 15 நாள் டைம் கண்டோன்மெண்ட்டுன்னு 15 நாளில் வந்து மன்னிப்பு, ஒன்று கட்சி மன்னிப்பு கொடுத்தோ இல்லை அவங்க மன்னிப்பு கேட்குறதோ, ஒரு 15 நாள் டைமு. அந்த 15 நாள் கழித்து தான் வந்து எந்த முடிவும் வந்து சபாநாயகர் எடுக்க முடியும். சபாநாயகருக்கு கால நிர்ணயம் இல்லைன்னு அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பார். அவர் இபிஎஸ் தரப்புல இருந்து போய் ஒரு கடிதம் வேற கொடுத்துருக்காங்க. ஆமாம், கடிதம் கொடுத்தாங்க. இவங்க கொறடாவோட முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொறடா முடிவு இறுதி முடிவுன்றது, கொறடா வந்து யாருன்னா கட்சி அப்பாயின்ட் பண்ணுறது தான் கொறடா. கட்சி யாரை சொல்லுதோ அதுதான் கொறடா. இப்போது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் டிடிவி தினகரன் வேட்பாளர் காமராஜ் எம்எல்ஏ அவர் பதவியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2/3 கிடையாது. ஏன்னா அவர் சிங்கிள் பர்சன் தான். அவர் கட்சி போய் சேர்ந்தாதான், கட்சியே போய் இணைஞ்சாதான் அப்போ சட்டமன்றத்தில் 2/3 வந்துச்சுன்னா அதை அங்கீகரிக்கலாம். வெறும் சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சி உறுப்பினர் 2/3 நாங்கள் இருக்கிறோம் போகிறோம் எங்களை தனி அணியை அங்கீகரிக்கலாம், அப்படி அங்கீகரிக்க முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அதனால டிஸ்குவாலிஃபை ஆயிரும். 100% காமராஜ் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். நாள் இழுக்கும், அவ்வளோதான். சபாநாயகருக்கு ஒரு கால ஒரு நிர்ணயம் ரீசனபிளாக கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவர் முடிவு எடுக்கலைன்னா டிடிவி தினகர் நீதிமன்றத்துக்கு போவார். அது நீதிமன்றத்தில் 7 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்கும் பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பதவி இழப்போடு நிற்காது. குதிரை பேரம் என்று நிரூபித்து விட்டால் சிறைச்சாலை செல்லவும் வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது? யாரெல்லாம் குதிரை பேரத்தில் நிரூபிக்கப்படுறார்களோ, இப்போ கட்சி மாறினவங்க கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்குதா? குதிரை பேரம் அப்படின்றதுன்னா நீங்கள் என்ன, பிரைபரி இன் எனி ஃபார்ம் டு ஓட் இன் பார்லிமெண்ட் ஆர் அசம்பிளி, இல்லைன்னா டு ஸ்பீக் இன் பார்லிமெண்ட், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கினா கூட குற்றம் தான். லஞ்சம் ஊழல் அப்படின்றது என்னென்னா, பிரைப் அப்படின்றது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். இந்த 3மே பிரைப் தான். ஏதோ பணம் வாங்கினா தான் பிரைப் கிடையாது. இப்போ இதில் ஆதாரம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த ஆதாரம்னாலும் நாளைக்கு வெளி வரலாம். ஆதாரம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு வடிவில் வரலாம். அது வந்து பலூனாகவும் வரலாம், உடச்சி வரலாம், யாருடைய வார்த்தையிலையும் வரலாம், இல்லைன்னா சோபா வழியிலையும் வரலாம். சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சோபா வடிவத்தில் கூட வரலாம், சொல்ல முடியாது. சரி, இபிஎஸ் இப்போ என்ன செய்ய போகிறார்? அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் கட்சியை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? கட்சி மேம்படுத்துது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எம்எல்ஏக்களை தக்க வைக்க இல்லை வினோத், ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இந்த தேர்தலில் வந்து ஒரு புயல் அடித்தது. அந்த புயல் வந்து விஜய் அப்படின்ற புயல். அந்த கட்சி பேரெல்லாம் விட்டுருங்க, மற்றபடி விஜய்க்காகத்தான் ஓட்டு. மொத்த ஓட்டம் தேர்தலில் யார் நின்றாங்க கூட தெரியாது. அந்த விஜய்க்காகத்தான் அந்த விழுந்த ஓட்டு, அந்த 108 தொகுதிக்கு விழுந்த ஓட்டு. இந்த புயல் அடிக்கும் போது 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதிமுக திமுக 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும். இந்த தேர்தலில் திமுக 73 ஆண்டு கட்சி, தலைவர் தோற்கிறார், பொதுச் செயலாளர் தோற்கிறார். இங்கே அதிமுகவில் தலைவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் தன்னோட தொகுதியில். கரெக்டாக? அது மாதிரி இப்போ விசில் இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து இன்னொருத்தருக்கு போய் பிரச்சாரம் பண்ணார், கட்டி பிடிச்சி தோளில் கை போட்டு பிரச்சாரம் பண்ணார், இவர் தான் என் வேட்பாளர்னு 50,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு அவர். யார்? அந்த சுயேட்சை விஜய் ஆதரவில் 50,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. சாதாரணமாக கிடையாது. இன்றைக்கெல்லாம் எந்த சுயேட்சை சின்னம் கூட உடனே போய் சேர்ந்துடும், நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் அது நம்ம பெரிய குறையாக சொல்ல முடியாது, அந்த வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை ஆனதெல்லாம். அதனால் அங்கே வந்து 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் 98,600 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துக்கோங்க, போன தடவை 133 தொகுதியில் திமுக ஜெயிச்சுது. இந்த தடவை எவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க? 59 தொகுதி. 74 எம்எல்ஏக்களை இழந்திருக்கிறார்கள். சரி, அதிமுக சைடில் அப்படியே வாங்க. போன தடவை எத்தனை தொகுதி? 66 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த தடவை 47, 19 எம்எல்ஏக்களை தான் இழந்திருக்கிறாங்க. இவங்க 1,24,00,000 ஓட்டு, இவங்க 1,04,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க.
போன தேர்தலில் 2 பேருக்கு இடையே இருந்த வித்தியாசம் 20 லட்சம் ஓட்டு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வித்தியாசம். இப்போ 16.5 லட்சம் ஓட்டு தான், 15.5 லட்சம் ஓட்டு தான் 2 பேருக்கும் வித்தியாசம். கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு கூடுதலாக அதிமுக வாங்கியிருக்குது. கூட்டணியில் பார்த்தாலும் அதே மாதிரி தான், 26 லட்சம் ஓட்டு வித்தியாசம், இந்த விட 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான், 6 லட்சம் ஓட்டு கம்மி. எல்லா விதத்திலையும் திமுக அடைந்த தோல்வியை விட அதிமுக இந்த தடவை குறைவாக தான் தோல்வியை அடைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரளயத்து நடுவில், இவ்வளவு பெரிய புயலுக்கு நடுவில், இவ்வளவு பெரிய வெள்ளத்துக்கு நடுவில், விஜய் என்ற வெள்ளத்துக்கு நடுவில். ஆனா பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை எழுந்திருக்குல்ல சார். இப்போ அது நம்ம பெருசாக கணக்கு போட முடியல. 10 வருஷம் எதிர்கட்சியாகவே இல்லையா ராகுல் காந்தி? அப்போ என்ன செய்வீங்க? அதனால் இதெல்லாம் எல்லா நேரத்திலும் நடக்குதான். 14 வருஷம் திமுக வனவாசம் தானே. சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் கலைஞர் காலே வைக்க முடியலையே, அதனால் கலைஞரை நீக்கிடலான்னு யாருன்னா தீர்மானம் நிறைவேற்றினாங்க? கிடையாது. இப்போ 2011 2017 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதலமைச்சராக இவர் நம்ம 11 17 வரைக்கும் கட்சி தலைவர் கலைஞர் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருந்தாங்க. 13 தோல்வி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சேர்த்து. 13 தோல்வியிலையும் யாரும் கலைஞரை நீக்கிடுங்க இல்லை ஸ்டாலின் நீக்கிடுங்க. இந்த தோல்வி வெற்றின்றது எல்லா கட்டத்திலையும் வரதான் செய்யும். அது வந்து நம்ம தோத்திருந்தாரு, 11வது தேர்தலாகவும் தோத்திருக்காரு. அதனால வந்து திரும்ப இபிஎஸ்கான ஆதரவு வந்து குறுகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். எந்த விதத்தில் குறியிட்டு இருக்குது? அதான் சொன்னேன், அதிமுகன்றது காலத்தே செய்த பயிர், அது அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது. அந்த மாதிரி கட்சி கிடையாது. இரட்டை இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் அந்த கட்சிக்கு கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தான் இருக்கிறாங்க. இந்த தடவையும் 1,24,00,000 ஓட்டோ, 1,34,00,000 ஓட்டுன்னு இந்த தடவை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் 10 தோல்வி 11 தோல்வி நீங்களே, 10 தோல்வி கண்ட கட்சி கூட கூட்டணி அமைஞ்சிச்சுல. ஒத்த தோல்வியிலே மொத்த கூட்டணியும் போயிடுச்சு திமுகவில். இன்டாக்ட் கூட்டணி சார் உங்களுது. 21 வருஷம் கூட்டணி, சித்தாந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி, எல்லாமே வெற்றி கூட்டணி, ஃபார்முலா கூட்டணி, எல்லாம் அப்படி தானே சொன்னீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள், ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்கன்னு சொன்னீங்க. அதிமுக கூட்டணி ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு கடந்த. ஆனால் ஒத்த தேர்தல்லையே, ஒத்த தோல்வியிலேயே மொத்த கூட்டணி காலி ஆயிடுச்சு. அப்போ இது என்ன சொல்லுவீங்க சார்? இபிஎஸ் கூட இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சில தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் வந்து இபிஎஸ் வந்து பறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதேச்ச அதிகாரத்தோட இபிஎஸ் அவர்கள் வந்து செயல்படுறாருன்னு இல்லை. இது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஆதாயத்தோடு பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மா வந்த புதுசில் கூட நிறைய பேரை தூக்கிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வரலாறு பேசின்னு இருப்பாங்க. நான் இப்போ பெரியார் காலத்தில் இருக்கிறேன், அண்ணா காலத்தில் இருக்கிறேன், இந்த கதை. அதே மாதிரி தான் அன்னை இந்திரா காந்தி வரும்போதும் அதே மாதிரி தான் அந்த சிண்டிகேட் மாதிரி உட்காந்து நம்மளுக்கு அதில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். காமராஜர் மட்டும்தான் அதில் புனித தலைவர்னு சொல்லுவோம் நம்ம. மற்றபடி அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவங்க எடுத்த முயற்சி எப்படி செய்தாங்க, அடுத்த புது ரத்தம் பாய்ச்சினாங்க. அதுபோல் நீங்கள் கொஞ்சம் காலமாக இப்போ ஒன்றும் வேணாம், சிவி சண்முகம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சேர்றாரோ சேரலையோ, நம்ம வெளியே இருக்கலாம், நம்ம பேசலாம். சரி, அவ்வளோ அக்கறையாக ரொம்ப கட்சி மேலே பற்று இல்லை சார். 2021 விழுப்புரத்தில் என்ன சார் செய்தார்? ஜெயிச்சாரா தோத்தாரா? தோத்துட்டார்ல. விழுப்புரத்தில் தோத்துட்டார். மாவட்ட செயலர் ராஜினாமா பண்ணாரா? பண்ணல. நேராக எடப்பாடிக்கிட்ட போய் என்ன செய்தார்? நான் தோத்துட்டேன், இப்போ ராஜ்யசபா வருது, எனக்கு ராஜ்யசபா கொடு. ஏன் அதை இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாம்ல? ஏன் கொடுக்கல சொல்லுங்கள்? ராஜ்யசபா 2020 சண்டை போட்டு கேட்டு வாங்கிக்கினார்ல. வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டார் எம்பிக்கு பதவிக்கு. இன்னும் 2 வருஷங்குது எம்பி. அதை அப்படியே வச்சுருன்ட்டு இப்போ இங்கே தேர்தலோடனே எனக்கு விழுப்புரம் வேணாம், ஏன்னா அங்கே எனக்கு ஆபத்து இருக்குது, ஏன்னா போன தடவை தோத்துட்டேன், இந்த தடவை எனக்கு மயிலம் கொடுங்க கேட்டாரா? மயிலம் வாங்கிட்டாரா? மயிலம் வாங்கி அங்கே ஜெயிச்சாச்சா? ஜெயிச்ச பிறகு அந்த பதவி ராஜினாமா பண்ணியாச்சா எம்பி? இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜெயலலிதா மறைந்த பிறகு பதவி இல்லாமல் இருந்தார் அவர். அப்போ யார் சுயநலவாதி? யார் கட்சிக்காக பாடுபடுறா? சார், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரும் விலகி இருக்காரு. கட்சியில் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரா? இல்லையே, கட்சியில் நல்லா தானே இருக்குது. இப்போ அவர் பையனுக்கு எம்எல்ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க கட்சியில். அவர் டிவிக்கே போயிருக்காரு. அதனால சொல்கிறாரு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, என்ன அவ்வளோதான். இங்கே இதுக்கப்புறம் எதிர்காலம் இல்லை, அங்கே அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலம் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலம் இங்கே கொடுத்துருந்தா இருந்திருப்பார்.
முன்னாள் அமைச்சர் செம்மலை கூட விலகி இருக்காரு சார். ஆமாம், இப்போ செம்மலை நீங்கள் சொல்கிறீங்கள 2017 ஓபிஎஸ், செம்மலை, மதுசூதன் 3 பேரும் போய் கட்சி சின்னத்தை முடக்குங்கன்னு தேர்தல் கமிஷனில் குத்தது யார்? அன்றைக்கி ஏன் கட்சி கட்டுப்பாடோடு இல்லை அவர்? சொல்லுங்கள் சார். ஜெயலலிதாவுடைய எம்ஜிஆரோடய நான் பயணிச்சிருக்கேன், அதெல்லாம் அப்படி இருந்த கட்சி வந்து இந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சார், நான் என்ன சொல்றேன், ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. அவர் நல்ல மனுஷர், அமைதியானவர், மற்றபடி அவர் மேலே எந்த குறையும் கிடையாது. நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா நல்ல மனுஷங்களுக்கும் எல்லா நேரத்துலையும் கட்சி வாய்ப்பு கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அதை தான் நம்ம கட்சி நம்மளுக்கு என்னென்ன பயன்படுத்துச்சு, கட்சியால் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், கட்சி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். கண் முன்னாடி மறுபடியும் கட்சி குத்துனே இருக்கணும் எனக்கு பதவி அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒரு கட்டத்தில் இன்னொருத்தருக்கு இருக்கலாம். கட்சியால் பயன் அடைந்திருக்கிறீங்களா இல்லையா? கட்சியால் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்களா இல்லையா? கட்சியால் எம்எல்ஏவாக இருந்தீங்களா இல்லையா? ஒரு கட்டம் வரும்போது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒருவேளை சொல்ல முடியாது, வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னீங்க. இதே மாதிரி கட்சி எதிர்ப்பை நீங்கள் கடந்த காலங்களில் செய்தீங்கல்ல. 1980 அவர் என்னவா இருந்தார் அது சொல்லுங்கள், தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. அதுதான் இப்போ சொல்கிறீங்க. 1980 எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துட்டார் அவர் தொகுதியை. எம்ஜிஆர் நிற்க வச்ச தொகுதியில் சுயேட்சையாக எதிர்த்து நின்றார், எதிர்த்து நின்று ஜெயிச்சார். எம்ஜிஆர் எதிர்த்து நின்றார், அதை சொல்ல வேண்டியதானே? ஜெயிச்சார்ல சார், அவர் ஜெயிக்கிறது கட்சி தலைவரை எதிர்த்து நிற்க நீங்க ஜெயிக்கலாம். ஜெயிச்சாரு, அப்போ எம்ஜிஆர் தோத்துட்டாரு. எம்ஜிஆர் அதான் எம்ஜிஆர் தோத்துட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியை தோக்கடிங்க நீங்களும் நின்று சுயேட்சையா. ஏங்க எம்ஜிஆருடைய கட்டளைக்கு இணங்க நிற்காம எம்ஜிஆருக்கு எதிர்த்து நின்றீங்க, ஜெயிக்கிறது தோக்குறது கிடையாது. ஒரு கட்சியை தலைவரை எதிர்த்து நின்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, அது எப்படி கட்டுப்பாடு? அதனால் அவர் நல்லவர்ன்றதுக்காக ரொம்ப பேச முடியல, இல்லைன்னா நிறையா பேசலாம். அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் எல்லா நேரத்துலையும் இருக்குங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளே காட்டுமன்னார் கோயிலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டார் திருமாவளவன். சரி, நின்றார், கிடைக்கல. அந்த தொகுதி யாரு? சிந்தனை செல்வன். ரைட்டாக கடந்த காலங்களில் அவர் தொகுதி மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ நான் நிற்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டார் கடைசி கட்டத்தில். அந்த இடத்துல யாரு கொடுத்தாரு? காங்கிரஸ்காரர் கொடுத்தாருங்க. 89 தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு இருந்த கட்சி, புரட்சி அரசியலை செய்த கட்சி. 99 என்ன செய்கிறாரு? 89 மூப்பனார் ஐயா அவர் தான் கூப்பிடுறாரு, வாங்க தோளில் கை போட்டு நீங்கள் வாங்க, என் கூட இருங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நீங்கள் என் கூட இருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், அதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வாங்கன்னு புரட்சி அரசியல்லேருந்து தேர்தல் அரசியலுக்கு அவர் மாற்றினது. விளிம்பு நிலை மக்களுக்கும் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு, அந்த குறிக்கோளோட 25 வருஷ கனவு அவருக்கு. இப்போ அந்த தொகுதி என்ன செய்தார்? காங்கிரஸ்காரர் கொடுத்துட்டாரு இளைய பெருமாள் பையனுக்கு, ஜோதிமணி. போய் நிருபர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? ஐயா நான் காங்கிரஸ்காரர், எனக்கு போய் விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கொடுத்துரு. இதெல்லாம் நடக்குமா இல்லையா எல்லா கட்சியிலும்? அதே காங்கிரஸில் எடுத்துக்கோங்க, என்ன செய்தாங்க? ஜிகே மணி பையனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கட்சியில் சேர்றாரு, சீட்டு கொடுக்குறாங்க. இது எல்லா கட்சியிலையும் எல்லா நேரத்துலையும் நடக்கும் சார். அவ்வளோதான். நிறைய பூக்கள் இருக்கும், அந்த பூக்களை எடுத்து மாலையாக தொடுக்கணும், அவ்வளோதான். மாலையாக தொடுக்கிறதுக்கு எவ்வளோ பூக்கள் எடுக்க முடியும்? மாலை தொடுத்த பிறகு தான் கீழே இருக்கிற பூக்களை பார்த்தா தெரியும், மாலையில் இருக்கிற பூவை விட கீழே இருக்கிற பூ நல்லா இருக்குதே அப்படின்னு. அது அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இபிஎஸ் என்ன செய்ய போறாரு? இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கார் சார். அதாவது அவர் ஒரு பாமரன். ஜெயலலிதா அம்மா மாதிரியோ இல்லைனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ அவருக்கு ஒளிவட்டம்லாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு மகாசபையிலேருந்து வந்த ஆள் கிடையாது. அவர் ஒரு பாமரன், கடைக்கோடி விவசாயி. தன்னுடைய பின்புலம் கிடையாது. அம்மாவோ அப்பாவோ எம்எல்ஏ வந்து கிடையாது, எம்பியாக இருந்தது கிடையாது, அமைச்சராக இருந்தது கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த உச்சபட்ச பதவிக்கு வந்து உக்காந்த பிறகு ஒரு சந்தர்ப்பத்தால் உக்காந்தாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த 4.5 வருஷம் எப்பேற்பட்ட ஆளுமையை நிரூபித்தார். இன்றைக்கும் அவரை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? 72 வயசில் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியும் 3/4 மணி நேரம் மூச்சு வாங்க பேசி, ஆழம் அகலமாக அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசி, கிட்டத்தட்ட 8 மாதம் 234 தொகுதியும் 2 முறை சூறாவளி சுற்றாலும் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண ஒரு மனிதனுடைய கட்சி இன்றைக்கி தோற்றுருக்குதே. அந்த கட்சி தோற்றது கஷ்டம்தான் நம்மளுக்கு மனசில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நியாயம்தான். அந்த கட்சி தோற்றதுக்காக இன்னும் மக்கள் வருந்துவாங்கன்னா தாவேக்காவுடைய அதுவும் ஆதவ அர்ஜுன் செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஆதவ அர்ஜுன் தன்னை ஒரு மாமன்னனை நினச்சிக்கிறார்.
ஏன்னா நீங்களே பாருங்கள், அவரை மட்டும் எப்படி வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிழல் முதலமைச்சர் போல இன்னைக்கு செயல்படுகிறார். பப்ளிக் அப்பியரன்ஸு ஏன் அந்த கோவை சம்பவத்துக்கு பிறகு கூட விஜய் அவர்கள் நேரடியாக வந்து நிருபர்களை சந்தித்து ஒரு பேட்டி கூட கொடுக்கல. கேள்வி பதில் வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நேரடியாக சொல்லலாம் இல்லை? அப்போது ஏன்னா இன்னும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தா அந்த இமாலய வாக்குறுதிகளாக இருக்குது. அந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றணும்னா இன்னொரு தனி பட்ஜெட் வேணும். இப்போ 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் இருக்குது. இப்போ அடுத்த பட்ஜெட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.25 4 லட்சம் கோடிக்கு வரும். ஆனால் இவங்க திட்டங்கள் கொடுத்துக்கிற திட்டங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 3 லட்சம் கோடி தேவை. அப்போ இது எப்படி நிறைவேற்றுவாங்க? இன்றைக்கி பார்த்தீங்களா கொடுத்த வாக்குறுதி விவசாய கடன் தள்ளுபடிக்கு, விவசாய கடன் தள்ளுபடி எவ்வளவு தெளிவாக வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடன், கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி. அந்த வார்த்தைகளை அப்படியே படிக்கலாம். 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கிற விவசாயிகளின் கடன் அளவு 50% தள்ளுபடி. அது 1 லட்சமோ 1 கோடியோ அதை பற்றி போடல, அமௌண்ட்டே போடல, ஏக்கர் தான், நிலம் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நிரல் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய மோசடி அந்த இது விவசாய கடன் தள்ளுபடி. கடைசியில் அதில் அப்படியே ரேங்கில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்களா, 5000 உங்களுக்கு தள்ளுபடி. ஏன் சார் 1 லட்சம் கடன் வாங்கணும், 95,000 கட்டுறானா 5,000 கட்ட முடியாதா? அப்போ இது என்ன அர்த்தம்? இப்போ நிதி கம்பெனிக்கு போடுவாங்க தெரியுமா, உங்களுக்கு இவ்வளோ வட்டி தரப்படும், இவ்வளவு மடங்காகும், 2 வருஷத்தில் 4 வருஷத்தில் உங்கள் பணம் போட்டு கீழே ஒரு ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடுவாங்க. அது போல தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்க. காலம் எடுத்துக்கோங்க, காலம் எடுத்துன்னு கூட நிறைவேற்றுங்க. ஆனால் நிறைவேற்றுற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பு குதிரை பெற அரசியலில் ஈடுபட்டிங்கன்னா மக்கள் எப்படி வந்து திமுகவை இதே மாதிரி தான் தூக்கி அடித்தாங்க, விரட்டி அடித்த. யாரும் நினச்சி பார்ப்பாங்களா திமுக தோக்குமான்னு? நாங்கள் 2வது தடவை வருவோம்னு சொன்னார் எல்லாமே. அப்படி இருந்தும் எந்த அளவுக்கு தோக்கடிச்சிருக்காங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் செய்யலைன்னா அது ஏமாற்றம் பன்மடங்காகும், எதிர்ப்பு பன்மடங்காகும். அப்போ எதிர்கட்சியாக கூட எதிர்காலத்தில் வர முடியாத நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். ஏனென்றால் இந்த குதிரை பேரம் போன்ற வேலையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. 6 மாதத்தில் இப்போ தேர்தல் வரணும், அந்த இடைத்தேர்தல். நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிக்குமா சார்? அப்போ அதிமுக தான் ஜெயிக்கும் சார். விசில தோக்கடிச்சு அதிமுக தானே சார் ஜெயிச்சிருக்குது. அந்த இடத்துல திரும்ப அதிமுக ஜெயிக்குமா? அதிமுக தானே ஜெயிக்கணும். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, போன தேர்தலில் விஜய் பரிசுத்தமானவரா இல்லையா? முதல் தேர்தல் பரிசுத்தமானவர். ஏன்னா எந்த கரையும் அவர் மேலே அரசியலில் காட்ட முடியாது. கரெக்டாக? வசீகர தலைவர் அவர் தான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர். ரைட்டா? அப்படி நினச்சி ஓட்டு போடும்போது அங்கே ரெட்டலை ஜெயிக்குது. யார் தோக்குறா? கேத்ரின், எழில் கேத்ரின், தலித் எழில்மலையோட பொண்ணு தோக்குறாங்க. தோற்று இவங்க ஜெயிக்கிறாங்களா? விசில் தோக்குதா? அப்போயே தோக்குது. இப்போ இந்த 6 மாதம் கழிச்சு இல்லை 5 மாதத்துலேயே தேர்தல் வந்தால் எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்ஸு இந்த அரசாங்கத்துக்கு மேலே வரும். அந்த ஆன்டி இன்கம்பன்ஸையை தாண்டி துரோக அரசியலையும் தாண்டி விசில் ஜெயிக்கும்னு எப்படி நீங்கள் கணக்கு போடுவீங்க? சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மரண அரசியல், மரண அரசியலில், துரோக அரசியலில் கிடையாது. மரண அரசியலில் நடக்கும். துரோக அரசியல் இந்த தடவை தான் இந்த மாதிரி நடக்குது. துரோக அரசியலில் அந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி துரோக அரசியல் அது எந்த கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, அப்போது அந்த கட்சியை எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னார், யாருன்னா ஒரு கட்சிக்காரங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த கட்சி நிற்கிட்டோம், நம்ம நிற்கக்கூடாதுன்னார். நம்ம ஏன்னா அந்த கட்சி வேட்பாளர் 5 வருஷத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கட்சி வேட்பாளர் மரணம் அடைஞ்சா இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அந்த கட்சி நின்றுச்சுன்னா எதிர்கட்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நல்ல கருத்து அவர் சொன்னது. அதுபோல் என்னென்னா, இந்த துரோக அரசியலுக்கு எதிராக அதிமுக நிற்க வைக்கிற வேட்பாளருக்கு எதிராக வேறு எந்த கட்சியும் நிற்கக்கூடாது. அது நாம் தமிழர் முதற்கொண்டு. நான் அதுதான் யோசிக்கிறேன். அப்போது என்னன்னா, இந்த மாதிரி வந்து துரோக அரசியல் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். அதுதான் அது நடக்குதான்னு நம்ம பார்ப்போம். சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி இவங்களுடைய தரப்பு வந்து இபிஎஸோட ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா? மீண்டும் கட்சி வந்து ஸ்திரமாகுமா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்பும் இருக்குது. என்னென்னா இப்போ அங்கேனா இப்போ அது புது ரத்தம் பாய்ச்சறதுக்காக அங்கே நீங்கள் காலகாலமாக இருந்தீங்க. அதனால் எவ்வளோ பேர் அதிருப்தியில் இருப்பாங்க.
அதனால் அவங்க கையில் இப்போ மாவட்ட பதவியெல்லாம் கொடுத்தாச்சு, மாவட்ட செயலர் படிப்பு. அப்போ என்ன செய்வாங்க, இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கட்டத்தில், ஏன்னா எல்லாமே வந்து ஒரே கட்சியில் இருந்தவங்க தான், ஒரு கோவத்தில் ஒருத்தர் மாறி மாறி ஏதோ பேசியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. மறுபடியும் அது திருந்தி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் என்னென்னா, இந்த சோதனையான கட்டத்தில் கை தூக்கி விட்டாங்க பாருங்கள் சிலர், மாவட்ட பதவி வாங்கிக்கின்னு கட்சியை கட்டுக்கோப்பாக நிறுத்தி அந்த செயற்குழு பொதுக்குழு மெம்பர்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அவங்கள இழக்க முடியுமா? நம்ம இழக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, தொகுதிகள் எல்லையை மாற்றி அவர்களுக்கு சில தொகுதிகள், உங்களுக்கு சில தொகுதிகள், அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தெரியும், அது எப்படி முடியுதோ முடியலையோ தெரியாது, ஆனால் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ மாவட்ட அளவில் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள். இருக்கலாம் அந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ ஒருத்தர் கையில் வந்து 5 தொகுதி 6 தொகுதி இருக்கலாம், 6 தொகுதி வச்சுருந்துருக்கலாம், 5 தொகுதி வச்சுருக்கலாம். இப்போ 3 தொகுதியாக கூட பிரிக்கலாம். இல்லை பவர் சென்டராக இப்போ இபிஎஸ்க்கு கையில் தான் வந்து இருக்குமா கட்சி, இல்லை இவங்க தரப்புக்கு தான் போகுமா? 100% இபிஎஸ் தான் சார். ரொம்ப கற்பனையில் நம்ம ஓட்டக்கூடாது. இப்போ நீங்கள் இதை எடுத்து நீங்கள் அடுத்த கடை ஒன்று வேணாம். இப்போ ஆதவாசினா கையில் அந்த கட்சி போகுமான்னு சொன்னால் 100க்கு 10 பேர் என்ன சொல்லுவாங்க, போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் தன்னுடைய தொகுதியை தாண்டி கூட பிரச்சாரம் பண்ணவங்க யாருமே இல்லையே. யாராவது சொல்லுங்கள், இந்த தலைவர் பாதி தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாருன்னு யாராவது ஒருத்தரை காமிங்க. இப்போ ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணார், அவருக்கு இணையாக உதயநிதி பண்ணார், அவருக்கு இணையாக கனிமொழி பண்ணாங்க, ரைட்டா? இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி எடப்பாடிக்கு இணையாக யார் பிரச்சாரம் பண்ணா கட்சியில் சொல்லுங்கள்? இல்லை. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி சுயநலம் மட்டுமே பார்த்துருந்தா எந்த விதத்தினாலும் பெரிய ஆளாக இல்லாமல், அதுதானே முக்கியம். ஆனால் கட்சிக்காக உழைக்கணும்னு அந்த மொத்த தொகுதியிலையும் போய் உழைச்சார்ல. இவங்க நின்ற தொகுதியெல்லாம் ஒரு தடவைக்கு 3 தடவை போயிருக்காருல்ல. எஸ்பி வேலுமணி தொகுதியெல்லாம் 3 தடவை போயிருக்காருல்ல. எஸ்பி வேலுமணி எடுத்துக்கோங்க, 10 தொகுதி அவருக்கு. போன தேர்தலில் 10 தொகுதியும் வெற்றியா இல்லையா 2021? அப்போது இந்த தடவை 9 தொகுதி தோல்வி, அவர் தொகுதி மட்டும் வெற்றி. இது எப்படி அது? அப்போ யார் மாவட்ட செயலாளர்? இவர் தானே பொறுப்பு. அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை, உள்ளே உட்காந்து பேசலாம், இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் தலைமை அப்படின்றது ஒருத்தர் நம்ம வச்சுட்டோன்னா அந்த தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு நடந்தால்தான் ஒரு கட்சி எழுச்சியும். அவ்வளோதான். தோல்வி முகத்தில் போகும்போது இந்த மாதிரி நிறையா வரும். அதாவது வெற்றிக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, தோல்வி எப்பவும் அனாதையாக தான் நிற்கும். அதுதான் அது. என்னைக்கு ஒரு வெற்றியை ருசிக்கிறாங்களோ அன்றைக்கி எல்லாமே மாறிடும். அவ்வளோதான். ஓ சார், எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.